ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எம்எம்சியில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஃபார்ம் கோர்ஸ் பண்ணுறதுக்கான என்ட்ரன்ஸ் டீட்டெயில்ஸையும் அதோடைய எலிஜிபிலிட்டி க்ரிட்டேரியா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதோடைய சிலபஸ், கட் ஆஃப் மார்க்ஸ், சீட் மேட்ரிக்ஸ் அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் இதோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன். நீங்கள் எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனல்லேருந்து பார்த்தீங்கன்னா 60 டேஸ்க்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கும். இந்த கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் இருக்க டெலகிராம் ஐடி ஆர் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் விடுறது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் வந்து விடுவாங்க. இப்போ நான் ஷோ பண்ணிகிட்டு இருக்கிற பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் விட்ட ப்ராஸ்பெக்டிவ்ஸ். ஸோ இன்னும் இந்த இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் விடலை. இது எப்போ யூஸ்வலாக விடுவாங்கன்னா ஆகஸ்ட்டில் விடுவாங்க. ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா விட்டு 1 வீக் டைம் டியூரேஷன் தான் இருக்கும் அதை அப்ளை பண்ணுறதுக்கு. அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்லேயே எக்ஸாம்ஸ் இருக்கும். மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பருக்குள்ளேயே இந்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும்னா 1000 ருபீஸ் வரும். இந்த 1000 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ரீஃபண்டபிள். நமக்கு வந்து ஒன்ஸ் பே பண்ணிட்டா திரும்ப தர மாட்டாங்க. இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா வந்து என்ன பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஜி வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிலையோ இல்லை அதர்ஸ் யூனிவர்சிட்டிலையோ வந்து பார்த்திங்கன்னா பிஃபார்ம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கீம் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 125 கொஸ்டின்ஸ் எழுதுவோம். ஃபார் ஈச் கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் தருவாங்க. நம்ம வந்து இதில் வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது. இதை வந்து பார்த்திங்கன்னா 125 மார்க்ஸ் நம்ம எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 90க்கு கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. சர்வீஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ் வந்து தருவாங்க. அது வந்து பர் இயருக்கு வந்து 2 மார்க்ஸ். இப்போ வந்து சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர் இயர் வந்து ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போனஸாக 2 மார்க்ஸ் தருவாங்க. ஸோ அது அந்த அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக அந்த எக்ஸாம் மார்க் இல்லாமல் தனியாக ஆட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா எம்எம்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 எம்எம்சிலையுமே வந்து பார்த்திங்கன்னா பர் ஆனத்துக்கு 5000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே எம்எம்சி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா லைக் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், ப்ரைவேட் காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் போய் ஜாயின் பண்ணுறதா செல்ஃப் ஃபைனான்சிங் சொல்லுவாங்க. அங்கே எவ்வளோ ஃபீஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா 17,000 வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 17,000 தான் வாங்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா சம் காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா இதை விட அதிகமாகவும் உங்களை வந்து பார்த்திங்கன்னா கேட்கலாம். சம் காலேஜஸில் இதை விட கம்மியாகவும் கேட்கலாம். ஸோ நீங்கள் வந்து சேரணும்னு நினைக்கிற காலேஜில் வந்து ரெஸ்பெக்டிவ் காலேஜில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு. சாய்ஸ் ஃபில்லிங்லாம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்லாம் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்எம்சியில் நீங்கள் போய்ட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 10,000 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சீட் மேட்ரிக்ஸ். இந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சப்ஜெக்ட் டு சேஞ்ச். இது டோட்டல் சீட் 64ன்னு கொடுத்துருக்காங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 64 தான் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. இதை விட அதிகமாகவே இருக்கும். மோர் தென் 100 சீட்ஸுக்கு மேலே வரும். பர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் டு சேஞ்சுன்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருப்பாங்களே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 150க்குள்ளே வந்து எடுத்திங்கன்னா சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹை.